மாமா சொன்ன மாதிரி செய். நான் என்ன பண்ணணும்? மாமா சொன்ன மாதிரி செய். செய்ய செய்ய மாட்டியா? சி நக்குவர் நாயே. ஏண்டா காட்டுயா காட்டுடா. ஊத்திக்க மாமா ஊரி ஊரிகாயா நாயே. ஊத்திக்க மாமா அம்மா வணக்கம். கட்டிலை அம்மா நாட்டி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்படியே ரொம்ப சந்தோஷமா. ஆமா உனக்கு நான் ஒரு பரிசு தர போறேன். அம்மா எனக்கு பரிசு தர போறீங்களா? ஆமா. என்னமா சொல்றீங்க? உன்னுடைய நாட்டை பிடித்ததால் மனமகிழ்ந்து என்னுடைய பரம்பரை முத்தாரத்தையும் உனக்கு பரிசா தரேன். இந்த கட்டிலை அம்மா நிறுத்துங்க. இளவரசி அவர்களே
அன்பைக்கு உரிமையான முத்தாரத்தை கேவல நாட்டியமானக்கூடிய ஒரு மாங்கட்டிய முத்தாரத்தை அழிக்கிறேன் உரைக்கிறாங்க. ஐயோ அமைச்சரே, வந்த நாயினி என்னுடைய கால் செருப்புக்கு சமமானவன். நான் காலால இடக்கூடிய வேலையை கையால செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார நாய். எனக்கு அறிவுரையை நீ சொல்கின்றாயா? எனக்கு புத்திமதி நீ சொல்கின்றாயா? யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்க கூடாது நீ எனக்கு தெரியும். எனக்கு அறிவுரை சொல்வதற்கு, புத்திமதி சொல்வதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது? இது என்னுடைய பரம்பரை சொத்து. நான் யாருக்கு எது வேணாலும் கொடுப்பேன். நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது? அருகதை நாயே, மாபெரும் சபைக்கு பாராமல் எப்பொழுது என்னை ஏவலமாக பேசினாயோ இந்த அமைச்சர் சபையை விட்டு செல்கிறேன். ஏமா இப்பேற்பட்ட மாபெரும் சபையில் அமைச்சர் இப்படியேமா பேசுறது? ஏனா அவளுடைய நாட்டு எனக்கு ரொம்ப பேர் தந்தது. அதனால அவளுக்கு நான் பரிசு தரேன்னா அவன் சொல்றதுக்கு அவ யாரு? உன் விருப்பப்படியே கொடுமா. கட்டளை என்னுடைய நாட்டு அமைச்சர் சொன்னாலும் நீ மனதுல எதுவும் நினைச்சுக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படியா? இந்த கட்டளை அம்மா நிறுத்துங்க. என்னடி இங்க பாருங்க, இவரு நாட்டத்தை பார்த்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க, அருமையாக இருந்து கொடுத்தீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து ஒரு பரிசு பொருள் வாங்க வேண்டும்னா இன்னொரு பொருள் அங்க கொடுத்துட்டு தான் வாங்குவோம். அதுதான் எங்க பழக்கம். அப்படி நான் கொடுக்கிற பொருள் நீங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க, இந்த முத்தார மலையை நான் வாங்கிக்கிறேன். அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டா பழக்கம், அடுத்தவர் கிட்ட வாங்கி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்படியா? அரச குடும்பத்துல சேர்ந்தவங்க நாங்க. அப்படியா? போயிட்டு வரமா. கட்டளை ஏமா? சரி வா. நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிட்டாதான் நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கணும் சொல்றேன். உண்மைதான். சரி, நீ என்ன ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுற. ஆமா, நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன், நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ. சரிங்க, கொடுங்க. வருவாயா? பாருடா. ஏய் ஜபாரி, நான் சொன்ன மாதிரி தயார் பண்ணிட்டியா? என்னென்ன போட்டதை சொல்லு. கோழிசாணி, பட்டுசாணி, பேக் செல்லு, யூரியா, அப்புறம் கடுக்காத்தூள், வெள்ளம், நாட்டு சக்கரை, சக்கரை, தித்திப்பூ, இதெல்லாம் என்ன தெளிவு பிடிக்கிறதுக்கா? நான் எடுத்த பிரகாரம் என்னது? ஏய், நான் உரித்த பிரகாரம் முக்கடி சாரி சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் தொடரும் கலந்துட்டியா? ஏய், அப்படி கரெக்டா பிசிறி விடுடா. ஏய், அது போனது பக்கட்டும். அப்படி பின்னாடி இருந்து போறது பாருடா. பின்னாடி ஸ்மெல் போ, அடக்க உடக்கமா போவா. இவ்வளவு நேரம் எப்படி பயிருக்கு மாரி கண்ணா? சரிடா போ. இந்தாங்க, நான் உரைத்த பிரகாரம் என்னுடைய பரிசு பொருள் மாதிரி வாங்கிக்க. என்னடி நான் இதை கொடுக்க போறேன் நினைச்சா என்ன தெரியுது? அம்மா, ஏதோ பெருசா கொடுக்க போறேன் நினைச்சு நீங்க என்னமோ கனவு கண்டிருப்பீங்க. கூழா? கூழ் இல்லம்மா, அது என்ன தெரியுமா? முக்கணி சாரி, மாப்பழா வாழையாக முக்கணி சாரி. இந்த சாரி ஒரு பெரிய மகத்துவமே இருக்குதுமா. அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஆமாமா, அப்படிப்பட்டதா? இங்க பாருங்க, இந்த சாரி யார் ஒருவர் அருந்துகிறார்களோ அவருக்கு என்றுமே இளமையா அப்படியே இருக்கும், முதுமையே வராது. உண்மைதான், இளமை மாறாக மாறவே மாறாது. அப்படியா? ஆமாமா. அண்ணா இங்க வாங்க. மாப்பழ வாழையிட சொல்லக்கூடிய முக்கடி பழம் இது அரிசிடா, இது இருக்கிற எண்ணிக்கைமா அப்படிப்பட்ட மகிழ்ச்சி வாய்ந்ததாய். நீ என்றும் இளமையோடு இருந்தா உன் புருஷன் உன்னை சுற்றி வட்டம் போட்டு வருவான். திருமணத்துக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? நான் இளமையா இருந்து என்ன செய்ய போறேன்? நான் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறவன். அதனால நீ நல்லா இருந்ததா நாளைக்கு நான் வந்து அங்க எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா உங்ககிட்ட வந்து நிக்க முடியும். ஆனா ஒரு 10,000 கூட, ஒரு 5,000 கூட, ஒரு 50,000 கூட, 1,00,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு உன்னாண்ட வந்து நான் தான் நிக்க முடியும். நீ இளமையா இருந்தாதா, நீ நல்லா இருந்தாதா, நீ செழிப்பா இருந்தாதா நான் நல்லா இருக்க முடியும். நீ நல்லா இருக்கிற வயசுதான் இப்ப ஆயுள் பூஜைக்கு ஏதோ பேசணும் கொடுத்த. தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்து ஆளு ஒரு பித்தல் தலை எடுத்து கொடுக்க மாட்டியா? எடுத்து கொடுக்குறேன்டா. தலைவானுடைய அருள் இருந்தா சரி. ஆளுக்கு ஒரு 4 சவரம் போடு, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு 1 சவரம் போடுறோம். நாங்க சரி நான் இருக்க விட நீ பயப்படாத ராஜா. நான் இருக்க பயமே. நீ இருக்கும்போது எனக்கு கவலை அந்த 4 சவரம் எப்படி? அண்ணா சரி நான் குடிக்கிறேன். அவ்வளவுதானம்மா? ஆமா குடிச்சிட்டு போறேன். காசு வாங்கிட்டு காது
முன்னாடி வாய்க்கிறவா முதல்ல வாய்த்து குடிச்சதுக்கு அப்புறம் அது வாய் முதல்ல வாய்